அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. நடுநாட்டு திருப்பதிகள் இரண்டினுள் ஒன்றான திருக்கோவலூர் என்கிற திவ்யதேசத்திற்கு 10 பாசுரங்களை அருளிச் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி 2ஆம் பத்தினுடைய கடைசி பதிகத்திலே. அதிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் முன்னடிகளிலே எம்பெருமானுடைய அவதார விசேஷங்களை சொல்லி பின்னடிகளிலே அந்த ஊரினுடைய சிறப்பை வளப்பத்தை வர்ணித்து வருகிறார் என்று நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே 5வது பாசுரத்திலே என்ன அருளிச் செய்கின்றார் என்றால், அந்த ராமாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி அப்படி ராமனாக அவதரித்த எம்பெருமான் தான் இங்கே திருக்கோவலூரிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அதையும் தெரிவிக்கின்றார். பிறையித்து வாழறக்கருகேனையெல்லாம் பெருந்தகையோடுடன் துணித்த பெம்மான் தன்னை மரவளரப் புகழ் வளர மாடந்தோறும் மண்டபமொண்டொழியனைத்தெம் வாரமோத சிறையணைந்த பொழிலணைந்ததென்னல் வீசும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. ராமனாக அவதரித்த எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், அவன் என்ன செய்தான் என்னால் அடியவர்களுடைய விரோதிகளை எல்லாம் தொலைத்தான் அல்லவா. அதை தொலைத்த எதிரிகள் சில பேரை குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே. கரைவளர் வேல் கரைவளர் வேல் என்றால் எப்பொழுதும் இரத்தக்கரை படிந்திருக்கக்கூடிய வேலை உடையவனாம் கரன் என்கிற அரக்கன், அதாவது ஜனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருந்தவன், சூர்பனிகையினுடைய தமையன், ராவணனுடைய தம்பி என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அந்த 14,000 ராட்சசர்களோடு இருந்த பொழுது அவர்கள் அத்தனை பேரையும் தனி ஒருவனாக இவனே அழித்து விட்டான் அல்லவா. ஆயினால கரன் முதற்கொண்டு கபந்தன் என்ன, அதற்கு பிறகு கபந்தன் என்று ஒரு அரக்கனை அழித்தான் ராமபிரான். வாலி என்னால் சுக்ரீவனுடைய தமையனான வாலி என்கிற குரங்கு, இவற்றையெல்லாம் என்ன செய்தான் என்னால் ஒரே அம்பாலே அழித்து விட்டானாம். அக்கரை வளர்வேல் கரன் முதலா கபந்தன் வாலி கணை ஒன்றினால் மடியா என்று ஓரோர் அம்பாலே இவர்களை எல்லாம் தொலைத்தான். அதற்கு பிறகு லங்காபுரிக்கு சென்றான். அங்கே என்ன செய்தான் என்றால், பிறையித்து வாழற கருசேனை என்றால் பிறையிறு, அதாவது சந்திரனுடைய பிறை போன்ற கோரைப்பற்கள், எயிற்று கோரைப்பற்களை எல்லாம் உடையவர்களாம் அரக்கர்கள். அந்த அரக்கர்களுடைய சேனை எல்லாவற்றையும் அழித்தான். சேனையை மட்டுமா அழித்தான் என்னால் பெருந்தகையோடு உடன் தணித்த பெம்மான் என்று அதனுடைய தலைவனான ராவணன் அவனையும் சேர்த்தன்றோ அழித்தான். ராமாவதாரத்திலே அழித்த எதிரிகள் கரன் என்ன, கபந்தன் என்ன, வாலி என்ன, இன்னும் லங்கையிலே இருந்த அசுரர்கள் என்ன, அதற்கு மேலே ராவணன் என்ன, இவர்கள் எல்லாவரையும் சேர்த்து அழித்த எம்பெருமான் அவன் எழுந்தருளிருக்கிற இடம் எது என்றால் அதுதான் திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசம் என்கின்றார். அந்த திருக்கோவலூருக்கு என்ன பெருமை என்றால், அங்கே இருந்து கொண்டு அந்தணர்கள் வேதம் ஓதுகிறார்கள் என்று தெரிவிக்கின்றார். மறை வளரா புகழ் வளரா மாடந்தோறும் மண்டபம் ஒண்டொளி அனைத்தும் என்று மறை நன்றாக வளரும்படியாக, விருத்தியாகும்படியாக, எல்லோருக்கும் புகழம் ஏற்படும்படியாக அவர்கள் மாடந்தோறும் மண்டபங்கள் தோறும் என்ன செய்கிறார்கள் என்றால் வாரமோதா, வாரம் என்கிறார். வாரம் என்பதற்கு பரீட்சை என்று பெயராம். அதாவது வேதத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லை சொல்லியோ அல்லது இந்த அணுவாக்கத்திலே இந்த காண்டத்திலே இந்த அணுவாக்கத்திலே இத்தனாவது பஞ்சாதியை சொல் என்று சொன்னவுடனே அப்படியே எடுத்து சொல்லுகிறது இருக்கிறது. அப்படிப்பட்ட பரீட்சைக்குத்தான் வாரம் என்று பெயராம். ஆக அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வேதத்திலே இப்படி பரீட்சை கொடுக்கிறார்களாம். எங்கே எதை கேட்டாலும் சொல்லும்படியாக மண்டபம் ஒண்டொளி அனைத்தும் வாரம் ஓத. அதற்கு மேலே சிறையணைந்த பொழில் என்றால் அங்கே நல்ல பொழில்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த பொழில்களுக்குள்ளே யாரும் நுழைந்து விடாதபடி கட்டும் காவலுமாக வைத்திருக்கிறார்களாம். ஆகினாலேதான் அந்த பொழில்களை சிறையணைந்த பொழில் என்கின்றார். அந்த பொழிலிலே என்ன, யாரும் நுழையக்கூடாது என்று
காவல் வைத்தாலும் கூட காற்று நுழையக்கூடாது என்று யாரும் தடுக்க முடியாது. ஆகினாலே அந்த பொழிலுக்குள்ளே தென்றல் வீசும் என்று தென்றல் காற்றானது அப்படி உள்ளே வந்து வீசுகின்றதாம். இப்படி சிறையணைந்த பொழிலடைந்த தென்றல் வீசும். அப்படிப்பட்ட செல்வ திருக்கோவலூர், அதனுள் இந்த எம்பெருமானை நான் கண்டேன் என்று இப்படி 5 பாசுரங்களாலே அந்த எம்பெருமானுடைய பூர்வாவதார செயல்களை எல்லாம் அனுபவித்தார். இனி மேற்கொண்டு சில பாசுரங்களாலே கிருஷ்ணாவதார அனுபவத்தை சொல்லி அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் திருக்கோவலூர் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அது 6வது பாசுரம். நறுவெண்ணை ஒளியால் சென்னு அங்குண்டானை கண்டாய்ச்சி புறலோடார்க்கா தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை விரியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு வியங்கலையந்தோழினாள் விளங்கு செல்வச் செரியார்ந்த மணிமாடம் திகண்டு தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. கண்ணபிரானுடைய அனுபவத்தை செய்கின்றார். அவன் வெண்ணெய் திருடினான் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் அவன் எப்படி வெண்ணெய் திருடினான் என்றால், ஒருவரும் அறியாமல் வெண்ணையை திருடுவதற்காக இரவிலே செல்லுகிறானாம், இருட்டிலே செல்லுகிறானாம். அப்படி செல்லுகிற பொழுது உரியிலே வெண்ணையை வைத்திருக்கிறார்களாம். ஆனால் இருட்டிலே அந்த உரியிலே இருக்கிற வெண்ணெய் அது எப்படி கண்ணன் எடுத்தான் என்றால், இங்கே ஆழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கின்றால், உரியார்ந்த நறுவெண்ணெய், உரியிலே வைத்திருக்கின்ற நறுவெண்ணையை ஒளியால் சென்று ஒளியாலே கண்டுபிடித்தான் என்கிறார். என்ன ஒளி என்னால், அங்கே அப்படி இருட்டிலே தன்னுடைய கையாலே தடவி பார்த்தானாம். ஒரு இடத்துல வெண்ணெய் பானை தட்டுப்பட்டதாம். உடனே இவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு அப்படி ஒரு புன்முறுவல் பூத்தானாம். புன்முறுவல் பூத்தால் இவனுடைய அந்த திருமுத்துக்கள், அதாவது பற்கள், அவை வெளிப்பட்ட உடனே அவை அப்படியே நிலா போல வெளிச்சத்தை உமிழ்ந்தனவாம். அந்த பற்கள் அவ்வளவு பேரொளி படைத்தவ இருக்கிறபடியினாலே அந்த நில ஒளியினாலே அவன் வெண்ணையை எடுத்து உண்டு விட்டான் என்பதை நம்மாழ்வார் நாளிளம் திங்களை கோள் விடுத்து வேயகம்பால் வெண்ணெய் தொடுகுண்ட ஆனாயர் தாயவன் என்று ஒரு பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். அதைத்தான் இங்கே திருமங்கை ஆழ்வார் ஒளியால் என்றால் தன்னுடைய பற்களினுடைய ஒளியால் அதை அடையாளம் கண்டுகொண்டான் வெண்ணெய் இருக்கிற இடத்தை என்று தெரிவிக்கின்றார். அப்படி ஒளியால் சென்று அங்கு உண்டான். அவனை கண்டு ஆய்ச்சி என்ன செய்தாள், உரலோடு ஆர்க்க, ஐயோ இவ்வளவு வெண்ணெய் உண்டால் இவனுக்கு ஆகுமோ, இவனுக்கு ஜெரிக்காமல் போய்விடுமே, ஏதாவது நோய் வந்து விட போகிறது என்று நினைத்து என்ன பண்ணினாலாம், பதறி துடித்த யசோதை இனிமேல் இவன் வெண்ணையின் இடத்திலே போகக்கூடாது என்பதற்காக அவனை ஒரு உரலிலே கட்டி வைத்து விட்டாளாம். கட்டி வைத்த பொழுதோ எம்பெருமான் எப்படி இருந்தான் என்றால் அப்படியே அழுது கொண்டு நின்றானாம். அந்த காட்சி எப்படி இருந்தது என்று ஆழ்வார் விவரிக்கிறார். தரியார்ந்த கருங்களிரே போல நின்று, ஒரு தரியிலே முளையிலே கட்டி வைத்த யானை போலே இருந்தான் என்கிறார். அந்த யானை அதை முளையிலே கட்டி வைத்து விட்டால் அதை அறுத்து கொண்டு போகாதுக்கு சக்தி உண்டு என்றாலும் கூட அதை தெரிந்து கொள்ளாமல் அது அங்கேயே கட்டுப்பட்டு கண்ணீரை பெருக்கிக் கொண்டு கிடக்குமாம். அதுபோலத்தான் கண்ணபிரானும் எப்படி இருந்தான் என்றால், அவளை கட்டி வைத்த உரலோடு கட்டுண்டு அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போல அழுது நின்ற நிலை அது ஒரு யானையை போல இருக்கிறது என்கிறார். தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான், கண்களெல்லாம் கண்ணீர் பெருக்கும்படியான தன்மை உடையவன். அந்த எம்பெருமானை எங்கே கண்டேன் என்றால் திருக்கோவலூரிலே கண்டேன். அந்த திருக்கோவலூருக்கு என்ன பெருமைன்னு கேட்டார். உடனே தெரிவிக்கிறார், அந்த கலைமகள், மலைமகள், அலைமகள் என்று சொல்லப்படுகின்ற மூவரும் அங்கே வாசம் செய்கிறார்களாம் திருக்கோவலூரிலே. அதை தெரிவிக்கின்றார். வெறியார்ந்த மலர்மகள் என்று, நல்ல வெறி என்றால் பரிமளம், நல்ல வாசனை மிக்க கூந்தலை உடையவளான மலர்மகள் பெரிய பிராட்டியார். அதற்கு மேலே நாமங்கை என்றால் நாவுக்கு அதிபதி என்று சொல்லப்படுகின்ற சரஸ்வதி தேவி, அவள்தான் கலைமகள். ஆஹா, வெறியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு. அதற்கு மேலே அந்த இடத்திலே துர்க்கை என்கிற அவளும் மலைமகளும் அங்கே வசிக்கிறாளாம். அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், வியன் கலை எண் தோழினாள். கலை என்னால் மான், மானை வாகனமாக உடையவள் துர்க்கை. வியன்கலை ஆச்சரியமான மானை தனக்கு வாகனமாக உடையவளாய் எண் தோழினாள் என்று 8 தோள்களை உடையவளாம் துர்க்கை. அவளும் அந்த திருக்கோவலூரிலே இருக்கிறாளாம். கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கோவலூர் என்று திருநெடுந்தாண்டகத்திலேயும்
திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். அந்த கண்ணபிரானோடு உடன் பிறந்தவள், அதாவது யசோதையினிடத்திலே பிறந்தவள் துர்க்கை, அதா யோகமாயை. அவளைத்தான் வசுதேவர் என்ன செய்தார், எடுத்துக்கொண்டு வந்து விட்டார், கண்ணனை அங்கே விட்டு. ஆகையினாலே யசோதையினுடைய பிள்ளையாக கண்ணன் வளர்ந்த பொழுது அந்த கண்ணனுக்கு உடன் பிறந்தவளாக ஆகிறவள் யார் என்றால் இந்த துர்க்கை தானாம். அவளைத்தான் அந்தரி என்று கூட அவள் ஆண்டாள் அருளி செய்தாள் என்று முன்னமே நாம் கூறியிருக்கிறோம். ஆஹா, பிறந்த பொழுது கண்ணனுக்கு ஆபத்து ஏற்படும்படி விட்டு வைத்து விட்டோம், இப்பொழுதாவது அவனை காப்போம் என்று அவள் வந்திருக்கிறாளாம் இந்த இடத்திலே. ஆக வியன்கலை என் தோழினாள் விளங்கு, அப்படி அவர்களெல்லாம் இருந்து வளமூட்டக்கூடியதான செல்வச் செறியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் என்று இப்படி 3 தேவதைகளும் இங்கே திரண்டிருக்கிறபடியினாலே கல்விக்கு அதிபதி, செல்வத்திற்கு அதிபதி, வீரத்திற்கு அதிபதி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட தேவதைகள் மூவரும் இங்கே இந்த திருக்கோவலூரிலே வாசம் செய்கின்றபடியினாலே இங்கே செல்வம் நன்றாக செறிந்து வளர்கிறதாம். அப்படிப்பட்ட செல்வச் செறியார்ந்த மணிமாடம், நல்ல மணிமாடங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அந்த கட்டடங்கள் எல்லாம் அவ்வளவு உயர்ந்திருக்கின்றன. மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் அப்படிப்பட்ட திருக்கோவலூர். அந்த திருக்கோவலூர் அதனுள் இந்த எம்பெருமான் கண்ணபிரானை நான் கண்டேன் என்கின்றார். ஆஹா, திருக்கோவலூரிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவனே ஆயனார் என்று பெயர் பெற்றவன் என்று நாம் முன்னமே சொன்னோம். ஆகையினாலே அந்த ஆயனாரை நான் சேவித்தேன் என்று சொல்லுவது போல இப்படி தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானான கண்ணபிரானை நான் திருக்கோவலூர் கண்டேன் நானே என்று திருக்கோவலூரிலே நான் சேவித்தேன் என்று இந்த பாசுரத்திலே இப்படி 6வது பாசுரத்திலே காட்டி அருளினார். இன்னமும் கூட இவருடைய அனுபவம் தொடர்கிறது. நாமும் அவரை தொடர்ந்து பின் செல்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.